கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும், பின்னர் மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும் சூழலும் நிலவி வருகிறது. தமிழக அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசிடம் இதற்கு நிரந்தர தீர்வு கோரி கோரிக்கை வைத்து வந்தாலும் இந்த பிரச்சனை முடிந்த பாடில்லை. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினும் பிரதமர் மோடிக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்றுக்கொண்டு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். அப்போது கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 22 பேரை 4 படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசத்துறை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு மீனவர்கள் 22 பேரும் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.